ஸோ இந்த பலாப்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நிறையா பலாப்பழம் கிடைக்கும். ஸோ நம்ம வீட்லேயே ஜாம் செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து தேவையான ஐட்டம் என்னென்ன அப்படின்ட்டுனா பலாப்பழம், சர்க்கரை, ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ். இது அப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல, இதை நல்லா ப்யூரை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ கணக்கு என்ன அப்படின்ட்டுனா, இப்போது பலாப்பழம் வந்து 5 கப், பலாப்பழம் ப்யூரை 5 கப் எடுத்துருக்கீங்க அப்படின்ட்டுனா 2 கப் சுகர் எடுத்துக்கணும். 2ங்கிறது 2.5 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ப்யூரை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் மெஷர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எனக்கு 4 கப் வந்திருக்கு. ஸோ நான் வந்து 2 கப் சர்க்கரை போடணும். 50% தான். ஸோ நான் ஆல்ரெடி இதில் மெஷர் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ சர்க்கரை ஆட் பண்ணி விட்டுருலாம். ஸோ எந்த கப்பில் வந்து பலாப்பழம் மெஷர் பண்ணணுமோ அதுலேயே 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 40 to 45 மினிட்ஸ் வந்து இது நல்லாவே வேகணும். கன்சிஸ்டன்சி வந்து மாறும், கலரும் மாறும். நான் காட்டுறேன். என்ன பாத்திரம் மாறிடுச்சுன்னு யோசிக்காதீங்க. அது வந்து அடிக்கடிக்க ஆரம்பிச்சிது, அதனால் நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நான் ஊற்றுறப்ப ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ 3/4வாசி ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு, அதாவது 1/4வாசி குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் லெமன் புழிஞ்சு விட்டுறேன். இப்போ சீட்ஸ் எடுத்துக்கலாம். இதை நல்லா கலரி விடலாம். இது வந்து அடிக்கடி கலரி விடுங்க, இல்லைன்னா அடிக்கடிக்க ஆரம்பிக்கும். கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிடுதுன்னா. ஸோ இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டாக இருக்கிறது விழாமல் இருக்கணும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்ட்டுனா இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகிட்டு, நான் இதில் பாதி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வச்சேன், இதில் பாதி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படியே இருக்கட்டும். சூடாறினதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஸ்டெர்லைஸ்டு ஜாரில் மாற்றிக்கலாம். ஸோ ஜாம் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம ஸ்டெர்லைஸ்டு ஜாரில் போட்டுக்கலாம். ஸ்டெர்லைஸ்னால் உள்ளே தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. முடிஞ்சால் ஒரு தடவை வந்து ஹாட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா காஞ்சிடணும். தண்ணி இருந்தது அப்படின்ட்டுனா ஜாம் சீக்கிரம் கெட்டு போயிடும், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இப்போ ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஃபில் பண்ணியாச்சு. நல்லா மூடி இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்.